நம்ம நாய் அது பூரா தோட்டக்காலுக்கு போய்க்குது. அப்படியா? சபை வார்த்தையா? சபை வார்த்தை எப்படி இருக்கு? லட்சுமி ராஜ்யவர்த சபை பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ராடி சொல்லக்கூடிய நான்கு வர்ணத்தார் சபை சபை தெரிந்த அறிவாளி சூத சபை நம்ம ஈண்டெடுத்த தாய் தந்தை சபை கத்தோர் கருணையுற்றார் நம்மை பெற்றோர் என்ன எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி சபை ஒப்பந்த சபை. என்னை போல பெண்கள் அமர்ந்திருந்தா அதுக்கு பேர் என்ன? மகாலட்சுமி. இந்த சபை இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? வாசுதேவன்பேட்டை. வாசுதேவன்பேட்டையா? வாசுதேவன்பட்டு அந்த பேட்டைக்கு எதனா போறீங்க? அந்த பேட்டையில பேட்டை பணமலை பேட்டையா? தேவதானம் பேட்டை பணமலை பேட்டை. அதெல்லாம் தாய்க்கிறோம் இல்லையா நமக்கு. அதனால
பாதுகாவன் போட்டு எதற்காக கூத்து காரணம் சண்டை ஏழுமலை செட்டியார் அவருக்காக இந்த ஒரு கூத்து. எல்லாத்துக்கும் இந்த அம்சம் கிடைக்காது. ஒரு ஊருன்னு இருந்தா ஒப்பம் சத்தம் நான் வைக்கலையா? அடப்பாவி காலம் கடந்து விட்டது. ஆமா, இப்ப வந்து 7 மணி செட்டியா இருக்கின்றார்கள். அண்ணவருக்காக ஓரிரு நாடகம் அப்படி நாடகத்தை வைத்து இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள். ஆமா, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவருடைய பாதம் பட்டா அந்த 7 மணி செட்டியா இருக்கின்றார். அவர் சொர்க்க பதவி சேருவார். அப்படின்னு விடிய விடிய இவருக்காக கண் விழித்து நாடகத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனி அலுவலர்களுக்கும் அரிய சிறுவன் அநேக கோடி வணக்கம். விளக்கம் சுந்தர தாதி சுந்தர தாதி சுந்தர தாதி அப்படி போடு. சுந்தர தாதி சுந்தர தாதி அப்படி என்று செல்லம் தெளிவர நன்கர விளக்கமாக புரிந்து விட்டது. ஆனா தாதி என்று அவனுக்கு தெரியும். ஆமா, அம்மா பெரிய இடத்துல வேலை பாக்குறா தம்பி. அம்மா பெரிய இடத்துல வேலை பாக்குறாங்க. அம்மா இல்லடா கொண்டு வந்து உள்ள விடலாம். நான் இருக்கக்கூடிய இடம் அப்படி சொல்லி காலத்திலே என்ன கலிகத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாக சக்கரவர்த்தி ரத்தினமாலை அமெரிக்கும் பணிவிட வேலை செய்து இருக்கக்கூடிய சுந்தர தாதி. ஆனால் சூரியவசல பெண்ணாக பிறந்து அண்ணவருக்கு ஒரு பொண்ணுக்கு என்று ஒரு பெண் குழந்தை வெளியூர் கூட்ட மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் அதை முடிச்சிட்டோம். எல்லாம் பூ எடுக்கிறவங்க, ஆமா, நாத்து எடுக்கிறவங்க, பூ எடுக்கிறவங்க, பூ எடுக்கிறது யாரு, நாத்து எடுக்கிறது யாரு? பூ எடுக்கிறது யாரு, நாத்து எடுக்கிறது அது எல்லாம் இப்ப எல்லா வேலையும் பொம்பளை செய்யணும் தம்பி. அங்க போவாத. அப்படி ஏக செல்வியாக யாகத்திலே பிறந்தது பொண்ணுரிகை. அப்படி பொண்ணுரி அம்மனுக்கு நான் அருமை தெருவை மங்கை மருந்து என்ற பொழுது நடந்து விட்டது. அவருடைய திருமணம் காலா கோலமாக நல்ல விதமாக நடந்தது. கண்ணுக்கேற்ற கல்வி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று என்ன அவனுக்கு சொந்த 54 நாட்களுக்கும் 25 அனுப்பினார்கள். அப்ப அளவால வந்து அமர்ந்தார்கள். கண்ணுக்கேற்ற கல்வி பார்த்து மாலை போட்டார். மாலை போட்ட உடனே அது யார் தெரியுமா? அங்கு நாட்டி ஆண்டு வரக்கூடிய சாதியா சூரியகுலத்திலே பெண்ணாக பிறந்து இனிமேல் சாதியை மாலை விட்டு விட்டோமே, இனிமேல் இவரோட வாழப்படாது அப்படி என்று பிரிந்து தாயிடம் சென்றது. தாயை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெத்த மன பித்து பிள்ளை மன கல் என்று சொல்வார்கள். என்னமோ அவ விதியா விளையாடி விட்டது. அதனால அவள் அருகாமையை சென்று அவள் தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அண்ணவளுக்கு பணிவிடுதல் செய்து கொண்டிருந்து அருகாமையில் இருக்க வேண்டும் என்று தாய் வீட்டில் சிறுமாக கொடுத்த தாதி சுந்தர தாதி ராணி அம்மா பொண்ணுருகி இருந்தால் சுந்தர தாதி வந்து விட்டேன் என்று அவ்வளவு சுந்தர தாதி கொண்டு வந்துட்டா வர சொல்லு. வணக்கம் அம்மா, வணக்கம். எனக்கு உன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சுந்தர தாதி அநேக கோடி வணக்கம். நல்லா இருக்கு சுந்தரா. நான் இட்ட வேலை அதனை தக்காமல் செய்யும் தாதி.
ஆசையாக ஓடி வந்து ராணி அம்மாவின் பாதத்தை பணிந்தபடியா இந்த பூ உலகில் அம்மனுடைய அருள் பெற்று நீ இம்புற்று வாழ உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கேன். தங்க சித்து வீடு பாக்கியம். நீ காலினால் இடக்கூடிய வேலையை கையினால் செய்து முடிக்கக்கூடிய இந்த சுந்தரத்தாரி. ஆனால் இன்று காலையில் உன் அரண்மனை வந்து மாணவருக்கு வேலையை முடித்து விட்டு கண்டிப்பா இரவு நேரத்தில் என்னுடைய அறைக்கு நான் உறங்க சென்று கண்டிப்பா ஆனால் இரவு நேரத்தில் ஆள் விட்டு சென்று வரும்படி அழைத்திருக்கிறாயே என்ன காரணம் அம்மா? ராணி அம்மா என்னன்னு தெரியல. ஆமா இவ்வளவு நாளா எனக்கு உடம்பு எதுவுமே ஆகல. எனக்கு என்ன தெரியல, உடம்பெல்லாம் ஒரே ஆயாசமா இருக்கு. அதனால நீ பஞ்சனை அலங்காரம் செய்தால் இருவரும் உறங்க வேண்டும். ஓ அப்படியா? ஆமா அதனால உன்னை அழைத்தேன். அதானே ஒரு நொடிக்குள் அலங்காரம் செய்கிறேன். அலங்காரமே பாவையாலு செய்தமே பாவையாலு பஞ்சனை அலங்காரம் செய்து விட்டேன். குண்டு தாம்பலம் தரித்து இதோ நித்திரைக்கு போகலாமே. யாருங்க அமைச்சரே? நானும் சுந்தரத்தாதியும் அரண்மனையில போய் பஞ்சனையில உறங்க போறோம். ஆமா ஒரு சிட்டெரும்பு கூட உள்ள வரக்கூடாது. விடமாட்டேன். ஆமா சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்கு. அப்படிமா ஆகட்டும். என்ன வேலை? வந்த உடனே பொட்டலமா வாங்கினேன். பண்ணி விட்டியா? உடனே காவலரு நான் காவலுக்கு உள்ள போகும். செப்பன் எங்க வச்சாங்க? அப்புறம் என்ன பண்ண சுந்தரம் உறங்கலாமா? போறாங்க யாரும் சத்தம் போடாதீங்க. நீ கொஞ்சம் நவுந்துடுறான். நீ குசு விட்டு வச்சுட்டு போறேன். பள்ளி சேர்ந்து பொருந்தவே மஞ்சத்தின் மீதிலேதா
கேட்டலம்மா சரியான முரட்டவாக்கி கேட்டலம்மா அடிவண்ணமுள்ள சுந்தரமே வீட்டில் அடிவகை மோசம் எது வருமோ சுந்தரமே நான் என்ன இருவரும் உண்டும் தாம்பலம் தரித்து பஞ்சனையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆகாத கனவு கண்டனே உனக்கு கேட்கலையா சுந்தரம்? அம்மா உன்னோடு நானும் உறங்கிக் கொண்டுதானே இருந்தேன், என் சிலைக்கு ஒன்று கேட்கவில்லையே அம்மா. ராணி அம்மா 16 ஆண்டு காலமாகிறது தனிப்பிரிந்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமா அம்மா. இது நாள் வரைக்கும் உன்னிடம் கனவு கண்டு ஒரு நாளும் சொன்னது இல்லையே அம்மா. சொன்னது கிடையாது இல்லையே. ஆனால் சுந்தரம் ராணி அம்மா என் தாய் தந்தை மகளுக்கு சுந்தரம் அங்கு ஒரு தவறுதலை நேர்ந்ததோடி அப்பா தீக்கொண்டு முட்டியதை போல் தேகமும் எரியுதோடு நான் கண்ட கனவின்படி இத்தனை ஆண்டு காலமாக என் தாய் தந்தைய ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. என்ற தினத்தில் என் தாய் தந்தைய நினைக்கும்படி ஆகிவிட்டது அப்பா சுந்தரா. என் தாய் தந்தைக்கு என்ன அவகேடு நேர்ந்ததோ என் தந்தைக்கு என்ன தூக்கி வளர்த்தாரு, அவருக்கு என்ன அவகேடு நேர்ந்ததோ சுந்தரா. நான் என்னமோ இருந்திருந்தேன் என்னுடன் பதறுதோடி அண்ணன் தம்பி மார்களுக்கு அவரி வந்து நேர்ந்ததோடி சுந்தரா என் கூட பிறந்த இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிமார்கள் இல்லாது விட்டாலும் எனக்கு கூட பிறக்காத இருக்கக்கூடிய என் அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய என் நாட்டு மக்களுக்கு என்ன அவகேடு வந்து நேர்ந்ததோ சுந்தரம். இத்தனை நாளாக தாய் தந்தையை மறந்து கணவனை பிரிந்து இருவருமாக 16 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த தினத்தில் அனைவரையும் நினைக்கும்படி ஆகிவிட்டது சுந்தரம். சுந்தரம் இன்று ஒன்று உரைத்ததை உன் செவிக்கு கேட்கலையா? அது நாளை பாடுகளத்தில்
பஞ்சப்பண்ட ஐவராஜாக்களுக்கும் ஆமா துரியோதனாதிகளுக்கும் ஆமா விகடகுரோதம் ஏற்பட்டு இதோ 18 18 நாள் அமர். ஆமா நேற்றோடு எத்தனை நாள் அமர் முடிந்தது? நேற்றோடு 16 நாள் அமர் முடிந்து விட்டது. நேற்றோடு 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. முடிந்தால் எத்தனை நாள் சண்டை? 17 நாள் அமர்கலம். 17 நாள் அமர்கலம். அந்த சண்டைக்கும் நமக்கு ஏதாவது கணக்கு? நமக்கு அதுக்கு என்ன கணக்கு? சுந்தரம் அம்மா நீ சொல்ற அந்த சண்டைக்கு நமக்கு எந்த விதமான சபதமும் கிடையாது. நீ சொல்ற சுந்தரம் அசரீர் வாக்கு எப்படி தெரியுமா சொல்லி இருக்குது? அசரீரோ உரைத்த வாக்கு அருவையே சொல்வேன் கேளா. சமாதாய் படுகளத்தில் அது நிகரில்லா பரிசை மாலை. வசமுடன் மறுப்பார் என்று அது வன்மையுடன் உரைத்ததோடி அந்த திசையாண்ட தந்தைக்கென்ன அடித்து வினை நேர்ந்ததோடி. சுந்தரம் அந்த 17 நாள் அமருக்கும் நமக்கு எந்த சம்மதமும் கிடையாது என்று நீ உரைத்திருக்க. அந்த அசரி வார்த்தை எப்படி உரைத்தது தெரியுமா? நாளை நடக்கூடிய படுகளத்தில் என் தாய் வீட்டில் எனக்கு வரிசை மாலை வருவதாக கனவு கண்ட சுந்தரம். அந்த வரிசையெல்லாம் வந்தவுடன் விதவை பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி என் முக நிறைய மஞ்சள் பூசுவதாகவும் அப்படி மஞ்சள் பூச பெண்கள் என் நெத்தி நிறைய குங்குமம் வைப்பதாகவும் இப்படிலாம் வைத்துவிட்டு என் தலை நிறைய பூச்சுடுவதாகவும் கை நிறைய வளையல் போடுவதாகவும் எனக்கு புது சேலை உடுத்துவதாகவும் இப்படி எல்லாம் கனவு கண்டேன். இதெல்லாம் செய்த பெண்கள் அப்பா சுந்தர அப்படியானால் நான் கனவு கண்டேன் சுந்தரம் கனவு கண்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். கனவு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்தான மந்திரி அவனை கேட்டு பார்த்தா நானும் எங்க ராணியும் இருவரும் தூக்கி கொண்டிருக்கும் போது எங்க ராணி அம்மா கனவு கண்டாங்க. ஆமா எப்படி என்னை போல பெண்களை கூடிக்கொண்டு இந்த ராணி அம்மாவை பார்த்து தலை வாருவதாகவும் கையில வளையல் போடுவதாகவும் சேலை உடுத்துவதாகவும் இதையெல்லாம் செய்த பெண்கள் பூவை எடுப்பதாகவும் பொட்டை கலைப்பதாகவும் வளையலை உடைப்பதாகவும் கனவு கண்டிருக்கிறேன் சுந்தரா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா? அவனுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா கேக்குறாங்க. சரி ராணி அம்மா கனவு கண்டாங்கன்னு சொல்றியா? அவன் படுத்து தூங்கின்னு கண்டாங்களா இல்ல மூச்சின்னு கண்டாங்களா? இவனை வந்து கேட்டேன் பத்தியா நானு. ஏண்டா மூச்சுக்கிட்டா கனவு கண்டுவாங்க, தூங்கு போட்டா கனவு வரும். ராத்திரில ஆமா வயிறார சாப்பிட்டு படுக்கும் போது யாரு நினைச்சுன்னு படுக்கிறாங்க, யாரு நினைச்சுக்கிட்டு படுக்கிறோமோ அதான் கனவுன்னு சொல்லிடும். அப்படியா? நீ கண்ட கனவுக்கு பதில் கிடைத்து விட்டது. அதாவது இரவு நேரத்தில் வயிறார சாப்பிட்டு விட்டு நாம தூங்கும் போது யாரும் மனசுல நினைச்சுக்கிட்டு படுக்கிறோமோ அதுதான் கனவு. இது யார் சொன்னது அப்படின்னு நம்ம அரசாங்கத்துல வேலை செய்யற மந்திரி அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வயிறார நீ அவன் சாப்பிட்டு அவன் ஒன்னேதான் நினைச்சுட்டு படுக்கிறான். அவன் இன்னைக்கு நினைக்கிறான் 40 லட்சமா நினைச்சுக்கிட்டு தான் படுக்கிறான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி எல்லாம் செய்த பெண்கள் என்னை தனியாக குளக்கரைக்கு அழைத்து சென்று என் முகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை கலைத்தார்கள். அப்பா எது ஒன்றுக்கு அழ வேண்டாம்.
கனவோ ஒரு நினைவு என்று சொல்வார்கள். நினைவு என்று சொல்வார்கள். ஆனா கனவுல கண்ட பணம் காலை செலவுக்கு உதவுமா? இல்ல வாயில கட்டதான் உதவும். வாயில கட்ட உதவும். அதனால எல்லாருக்கும் இந்தபடி கனவோ ஒரு நினைவு. நினைவு. நினைவோ ஒரு கனவு. ஆமா. அதனால வருவது வந்தே தீரும், நடப்பது நாராயணன் செயல். அதனால கனவேதான் நினைவு, நினைவேதான் கனவு. ஏட்டிலே எழுதின சுரக்கா கூட்டுக்கு உதவாது. அதனால எது ஒண்ணு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரி, வா போய் நம்ம தூங்கலாம். சரி போய் தூங்க. ஏன்னா ஆறுமுகம் நடப்பது நாராயண செயல். அது எப்படி நடக்குதோ நடக்கட்டும். வா வாமா போகலாம். போ போ. அழைத்ததாக மனைவி பொன்னூரி சுந்தரத்தாதி வந்து விட்டதா? ஆமா. சீக்கிரம் சுந்தரத்தாதி அருகே கொண்டு வரேன். சுந்தரம் யாரது? ஓடியா ஓடியா.